ரத்தம் செய்ய மாட்டார். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின் என் வாழ்க்கை சாட்சியின் 4வது பகுதி. ஏசப்பா, நான் 10வது ஃபெயிலான நாள்லேருந்து 3வது சாட்சியை முடித்தேன். அதுலேருந்து இப்போ நான் 10th ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறேன் வீட்டில். 10th ஃபெயில் ஆகிட்டு அதோடு நான் ஸ்கூலுக்கு 6 மாதம் அட்டெம்ப்ட் எழுதணும். அட்டெம்ப்ட்னா தான் ஸ்கூலுக்கு போக முடியும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அட்டெம்ப்ட் எழுத முடியும். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது சரி ஃபுல் டைம் வேலைக்கு போகலாம், அவ்வளோதான். அதோட பார்ட் டைம் வேலை முடிஞ்சு போச்சு. ஃபுல் டைம் வேலைக்கு போகலான்னு ஃபுல் டைம் வேலை தேடும்போது தான் நந்திமாவத்தில் அங்கேருந்து சீனிவாசா ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறதுக்காண்டி எல்லாருமே சீனிவாசா ப்ரெஸ்ஸுக்கு தான் வேலைக்கு போவாங்க நிறைய பேர் அந்த தெருவில். அந்த மேனேஜரு ஓனரும் இங்கேருந்து வந்து மேனேஜரும் இங்கேருந்து தான் போகிறாரு. அந்த தெருவில் போகும்போது அவங்ககிட்ட போய் கேட்குறேன், சரி வாடா போகலாம் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு போகிறாங்க. சீனிவாசா ப்ரெஸ்ஸில் மின்ட்டில் இருக்குது. அங்கே போய் கேட்குறதுக்கு போயிட்டோம். போனால் அங்கே போயிட்டு பேசிட்டு வரோம். மேனேஜர் தீமாத்தில் இருக்கிறதில்ல நேராக போய் வீட்டில் பேசினோம். சரிப்பா நம்ம தெரு போய் தானே வர சொல்லிப்பா சொல்லிட்டார். அதில் ஒரு நாளைக்கு 30 ரூபா, மாதம் 900 ரூபா சம்பளம், 100 ரூபா வந்து சீசனுக்கு காசு கொடுப்பாங்க. சனிக்கிழமை லீவ் போடக்கூடாது, திங்கக்கிழமை லீவ் போடக்கூடாது. சனிக்கிழமையும் திங்கக்கிழமை லீவ் போட்டால் அது ஞாயிற்றுக்கிழமை காசு வராது சொல்லிட்டார். சரி 900 ரூபா